அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, எருசலேம் ஆலயத்தின் அழிவு. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 21, இறை சொற்றொடர்கள் 5 முதல் 11 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். நற்செய்தி வாசகத்தில் ஒரு சில எருசலேம் திருக்கோயில் எப்படி அழகுற கட்டப்பட்டிருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களிடம் அது எப்படி அழிவுறும் என்பதையும் அதைத் தொடர்ந்து என்னவெல்லாம் நடைபெறும் என்பதையும் சொல்லிவிட்டு இறுதி வரை மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் என்கிறார். இயேசு தன்னிடம் கேள்வி எழுப்பியவர்களுக்கு கூறும் இப்பதிலிருந்து ஒரு உண்மையை மிக தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அது என்னவெனில், இவ்வுலகில் எத்தகைய பேரிடர்கள், போர்கள், ஆபத்துகள், அச்சுறுத்தல்கள் வந்தாலும் மன உறுதியோடு இருக்க வேண்டும். ஏனெனில் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற மன உறுதியோடு இருந்தால் நம்மால் எப்படிப்பட்ட ஆபத்தை மிக எளிதாக எதிர்கொள்ள முடியும். ஒரு சிலர் சொல்லலாம், இன்றைக்கு உலகில் நடைபெறும் போர்களும் வன்முறைகளும் இயற்கை சீற்றங்களும் கிறிஸ்தவருக்கு எதிரான வேத கலாபனைகளும் ஆண்டவரின் நாள் வருவதற்கான அறிகுறிகள் என்று. நிச்சயமாக இல்லை. ஏனே மத்தேயு நற்செய்தியில் இயேசு கூறுவது போல அந்த நாளையும் வேளையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. மத்தேயு 24:36. ஆகவே தந்தை கடவுளுக்கு மட்டுமே தெரிகின்ற என்றோ ஒரு நாள் நிகழவிருக்கும் அந்த ஆண்டவரின் நாளை குறித்து இப்பொழுதே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக்குவது சிறந்தது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் எருசலேம் ஆலயத்தின் அழிவு மற்றும் உலக முடிவு பற்றி பேசுவது போன்று தெரிந்தாலும் கொஞ்சம் உற்று நோக்கினால் உலக முடிவை பற்றி பேசுவதை விட உலக முடிவின் பின்னணியில் நம்மை நாமே எப்படி தயாரித்துக் கொள்வது என்பதை பற்றியே பேசுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். முக்கியமாக 2 காரியங்களை மனத்திலிருந்து அழைக்கப்படுகின்றோம். 1, நிலையானவை என்று கருதப்படுபவை எல்லாம் உண்மையில் நிலையானவை அல்ல. எருசலேம் ஆலயம் யூதர்களால் மேலானதாக இறைவனின் நிலையான உறைவிடமாக கருதப்பட்டது. ஆனால் இயேசு அதுவும் முடிவுக்கு வரும் என்கிறார். இன்றும் கூட மனிதர்களாகிய நாம் பணம், புகழ், செல்வம் முதலியவையே நிலையானவை என்று எண்ணி அவற்றின் பின்னே ஓடுகிறோம். ஆனால் அவை நிலையற்றவை என்பதை ஆழமாக மனத்திலிருந்து அழைக்கப்படுகின்றோம். 2வது, இயேசுவின் பெயரால் வருகின்ற எல்லோருமே இயேசுக்கு நெருக்கமானவர்கள் கிடையாது. கிபி 1995 முதல் 2000 வரை இயேசுவின் பெயரால் உலக முடிவை முன்னறிவித்தவர்கள் பலர். இயேசுவே தங்களுக்கு தோன்றி உலக முடிவை வெளிப்படுத்தியதாக பறைசாற்றியவர்கள் பலர். அவர்கள் முன்னறிவிப்புகள் என்ன ஆயிற்று? இயேசுக்கும் அவர்களுக்கும் தொடர்புண்டு என்று கூற முடியுமா? உலக முடிவை பற்றிய செய்தியின் பின்னணியில் தங்களை வளப்படுத்திக் கொள்வதுதான் அவர்களது நோக்கமாயிருந்ததே ஒழிய கடவுளின் செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதல்ல. இப்படிப்பட்ட போலி போதர்கள் குறித்து விழிப்பாயிருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் வெளிச்சடங்குகளை விரும்புவதில்லை, நல்ல தூய மனதையே விரும்புகிறார். ஆலயம் அதற்கான சூழலை உருவாக்கி தர வேண்டும். துன்பங்கள் தாக்கும் பொழுது அவரது அருட்கரம் நம்மை பாதுகாக்கிறது. நமது இன்ப துன்ப துயரங்கள் வழி நாம் நல்வாழ்வு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் எனது உடலாகிய ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்கின்றேனா? துன்பங்கள், நெருக்கடிகள் மத்தியிலும் ஆண்டவரின் அருட்கரத்தை உணர்ந்து வாழ்கின்றேனா? எல்லா சூழலிலும் மன உறுதியோடு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்கள் உடலாகிய ஆலயத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும், துன்பங்கள், நெருக்கடிகள் மத்தியில் உமது அருட்கரத்தை உணர்ந்து செயல்படவும், எல்லா சூழலிலும் மன உறுதியோடு வாழவும் வரம் தாரும். ஆமீன்.